மேடம், இந்த தீர்ப்பு முதல்ல பப்ளிக் மத்தியில் இந்த ஆடியோக்களோ வீடியோக்களோ ஏற்படுத்தின தாக்கம், அதனுடைய செய்தி, இதெல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்ப்பாக பார்க்குறப்போ இது இனிமே நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கா? ஒரு சென்டிமெண்ட்ல இருந்து இனிமே இது போன்ற தவறுகள் நடக்காது அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோமா? இல்லங்க, அப்படிப்பட்ட பெரிய அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் எனக்கு இல்ல, டு பி ஆனஸ்ட். இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காது, ஏன்னா கடுமையான தண்டனைகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கடுமையான தண்டனைகள் கொடுக்கறதுனால குற்றங்கள் குறையுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசர்ச் ஹஸ் ப்ரூவன் தட் கடுமையான தண்டனைகள்னால குற்றங்கள் குறைவதில்லை. பொதுவாவே ஒரு குற்றம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு, அந்த குற்றவாளிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இரண்டாவது, அந்த விக்டிமோட வல்னரபிலிட்டி. இந்த ரெண்டு விஷயங்களும் தான் வந்து ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு பெரும்பாலான கேசஸ்ல வந்து சாதகமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வல்னரபிலிட்டியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த சொசைட்டில வந்து ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கோ அங்கதான் இது போன்ற விஷயங்கள் நடக்குது. இப்ப இந்த கேஸை வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம். சிவியரிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் வந்து இந்த குற்றங்களை குறைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிர்பயா கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் குற்றங்கள் குறைஞ்சு போச்சா? ஒரு கத்துவா நடக்கலையா? ஒரு உண்ணாவு நடக்கலையா? இப்ப 2 நாள் முன்னால பல்லாவரத்துல ஒரு குழந்தைக்கு வந்து நடந்த ஒரு சம்பவம் வந்து இன்னைக்கு நியூஸ்ல அதிகம் பேசப்படுது இல்லையா? அப்போ சிவியரிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படிங்கறத விட சர்டன்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது தான் நாம அதிகம் எதிர்பார்க்கிறோம். பெண்கள் குறிப்பாக வந்து நீங்க வந்து விரைவில் தண்டனை கொடுக்கணும், அந்த குற்றத்துக்கு ஏற்ற ஒரு தண்டனையை கொடுக்கணும். கண்டிப்பா இந்த மாதிரி குற்றங்கள்ல ஈடுபட்டா இந்த அரசாங்கம் சும்மா இருக்காது. அது யாரா இருந்தாலும் சரி, எந்த பண பின்புலத்துல இருந்து வந்தாலும் சரி, இல்ல அதிகார பின்புலத்துல இருந்து வந்தாலும் சரி, இல்ல சாதிய பின்புலத்துல இருந்து வந்தாலும் சரி, அரசாங்கம் ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் சச் கிரைம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட அரசாங்கமும் காவல்துறையும் என்னைக்கு எடுக்குதோ அன்னைக்குதான் இது போன்ற விஷயங்கள் குறையும். இதை தாண்டி சமூகத்துல இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம குறைக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு முயற்சிகள் எடுக்கணும். அதே மாதிரி வல்னரபிலிட்டி, விக்டிமோட வல்னரபிலிட்டினால இது போன்ற விஷயங்கள் நடக்குது. அப்போ அந்த செக்மெண்ட் பெண்களை வந்து நாம எப்படி வந்து வலிமைப்படுத்த போறோம்? அப்போ ஒரு கல்வி மூலமாகவும், அவங்களுக்கு வந்து தற்காப்பு சொல்லி கொடுக்கறது மூலமாகவும், ஒரு ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் மூலமாகவும், இங்க இருக்கக்கூடிய அந்த ஜெண்டர்ஸை வந்து நாம வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம்னா தான் இது போன்ற குற்றங்கள் வந்து குறையும். சோ அதனால இது மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, இதனால நாளைக்கே வந்து இந்த மாதிரி குற்றங்கள்லாம் குறைஞ்சு போயிடுது அப்படிங்கிற ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. இல்ல, இந்த தீர்ப்புலயே சாகும் வரை ஆயுள் அப்படின்ற விஷயங்களை குறிப்பிடுறாங்க. 5 ஆயுள் 4 ஆயுள் அப்படின்னாலும் கூட சாகும் வரை அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இது அன்னைக்கு பொலிட்டிக்கல் அரங்கத்துல ஒரு பெரிய பேசுபொருளா இருந்தது. நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை பார்த்தவர்கள்ட்டெல்லாம் ஒரு பப்ளிக் சென்டிமெண்ட் இருந்தது. அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல அதை தாண்டி இது எல்லா வழக்கிலும் இது போன்ற வழக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு நிரூபிக்கப்பட முடியாத சூழல்களும் இருக்குல்ல? இதுல ஏதோ வீடியோ ஆதாரங்கள் இருந்ததால இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல, இதுல வந்து பொலிட்டிக்கல் பிரஷர் டெஃபினட்டா இருந்தது. எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து களத்துல நின்னு இதுல வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. அவங்கள பாராட்டணும், ஊடகங்களை பாராட்டணும். குறிப்பாக நக்கீரனை வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். இந்த ஆடியோ வீடியோ ரிலீஸ் ஆகலைன்னா 10ஓட 11 இந்த கேஸ் வந்து மறைஞ்சு போயிருக்கும். இவங்களை பாராட்டணும். மாதர் சங்கம், ஜனநாயக மாதர் சங்கம் வந்து இன்னைக்கு களத்துல தொடர்ந்து நின்று போராடுறாங்க. அவர்கள் மீது ஒரு 4 வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கும் அது வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த ஒரு சமூகமா வந்து நின்று இந்த விஷயத்துல வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு போராடி இருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி எல்லா இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்மா இது எல்லாத்தையும் வந்து பொருட்படுத்தாம முன்ன வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி எவ்வளவு அச்சுறுத்தல் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி கோர்ட்டுக்கு வந்து தைரியமா சாட்சி சொல்லி எந்த இடத்துலயும் வந்து அவங்க வந்து அந்த சாட்சியில வந்து மாறாம ரொம்ப தீர்க்கமா இருந்த அந்த பெண்களுக்கு முதல்ல நம்ம பாராட்டு சொல்லணுங்க. ஏன்னா இது வந்து இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அவ்வளவு தூரம் அழுத்தம், ஒரு பொலிட்டிக்கல் அழுத்தம் இருக்கு, அதிகார வர்க்கத்துக்கு போது அவங்க முன்னே நின்று இருக்கிறாங்க. அவங்களுக்கு துணையா நின்று ஆண்களும் இருக்கிறாங்க. எல்லா ஆண்களும் மோசமானவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு துணையா நின்று அவங்களோட சகோதரர்கள், நண்பர்கள், அவங்களுக்காக வாடாத சிபிஐ தரப்புல இருந்து அவங்களுக்காக இந்த கேஸ ரொம்ப மெட்டிகுலஸா இன்வெஸ்டிகேட் பண்ணி எக்ஸ்பர்ட் விட்னஸ், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எல்லாத்தையும் வந்து சரியா கொண்டு போய் இதை ஒரு ஏர்டைட் கேஸா வந்து பிரசன்ட் பண்ணி தப்பிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் லூப்ஹோலும் இல்லாம இன்னைக்கு இந்த 6 பேருக்கு நன்றி இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு விதத்துல திருப்தி அளிக்குது. ஆனா இதுல இன்னும் ஏகப்பட்ட குற்றவாளிகள் இருக்கிறாங்க.
அவங்க எல்லாம் இன்னைக்கு தப்பிச்சு போயிட்டாங்களே, இவங்களை பத்தி எல்லாம் இன்னைக்கு இன்னமும் நாம பேச வேண்டியிருக்கே அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து ஒரு சின்ன வருத்தத்தையும் அளிக்குது. இல்ல இது சிபிஐ விசாரிச்சிருக்காங்க, 6 வருஷம் விசாரிச்சிருக்காங்க. இல்ல இன்னும் குற்றவாளிகள் இருக்காங்கன்னு சந்தேகப்படுறீங்களா டாக்டர்? சிபிஐ விசாரிச்சிருக்காங்க, 6 வருஷம் விசாரிச்சிருக்காங்க. ஒரு மாநில அரசோ விசாரிக்கல இத, இன்னும் குற்றவாளிகள் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? இருக்காங்க. இப்ப அந்த பார் நாகராஜன் அப்படிங்கிறவர் வந்து அந்த குற்றவாளிகள் லிஸ்ட்லயே இல்லையே. அவர் தானே போய் உருட்டி மிரட்டி அந்த பெண்ணுடைய சகோதரரை இது பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த அருளானந்தம் வெளிப்படையா சொல்றாரு, அந்த சேர்மன் ஏடிஎம்கே சேர்மன் கிருஷ்ணகுமாருக்காக தான் இவ்வளவு விஷயங்களும் நான் பண்ணேன்னு வெளிப்படையா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்லையே. வெளிவந்த கேள்வி 1000க்கும் மேற்பட்ட இல்ல லெட் மீ கம்ப்ளீட் சார். கண்டிப்பா சந்தேகம் இருக்கு. வெளிவந்த வீடியோக்கள் 1000க்கும் மேற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுல எவ்வளவு பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, எவ்வளவு விஷயங்கள் வெளியில வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப அந்த கொஸ்டின் வந்து டெஃபினட்டா இருக்கு. இவங்க இது வந்து ஒரு பெரிய நெக்ஸஸா ஒரு ராக்கெட்டா நடந்திருக்குன்னு தான் நான் பாக்குறேங்க. இதுல பல முக்கியமான புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. பட் அரசியல் அழுத்தம் காரணமாகவும் பண பலம் காரணமாகவும் சாதிய பின்புலம் காரணமாகவும் இது வெளியில வரமாட்டேங்குது. லெட் அஸ் பீ வெரி ஓபன் அபௌட் இட். கேட்போம். நான் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள்ட்ட இந்த தீர்ப்பை அதிமுக வரவேற்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பலர் இந்த வழக்கில் இருந்து தப்பிச்சிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு டாக்டர் சர்மிளா வைக்கிறாங்க. அதே நேரத்தில் முதலமைச்சரும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, முதலமைச்சர் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு? முதலமைச்சர் ட்வீட்டில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. என்ன 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 இல்லை தெரிஞ்சுக்கிறக்கா கேட்குறேன். என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாரா? ஏதாவது நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரா? என்ன சொல்கிறாரு? இவர்களுக்கு தப்பிக்க உதவினதுக்காக அதிமுக குற்றவாளிகள் கூடாரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இவர்கள் தப்பிக்க உதவியதற்காக வெட்கி தலை குனிய வேண்டும் அப்படின்றார். பொல்லாத அதிமுக நிர்வாகியை குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்களை மானம் இருந்தால் வெட்கி தலை குனியட்டும். ஆமாம், அல்ல அதுதானுங்க. அந்த ட்வீட் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏதோ சொல்லியிருக்காருன்னு நினைச்சேன், அதனால கேட்டேன். அப்படின்னா அவர் வந்து இப்போ அந்த குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறத ஏத்துக்கிறாரு, அப்படித்தானே அதுக்கு பொருள்? அந்த ட்வீட் அவர் போட்டிருக்கிறதுக்கு இல்லை இப்பவும் தப்பிச்சிருக்காங்கன்னு அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை 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 ப்ரொஃபசர். ஆமாம், அதனுடைய பொருள் என்பது இன்றைக்கு அந்த குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதை திமுகவும் வரவேற்றிருக்கிறது. நானும் அந்த தீர்ப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நெஞ்சார நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். ஒரு நல்ல தீர்ப்பு. இப்போ நீங்க மேடம் கிட்ட கேட்டபோது அவங்க சொன்னாங்க இதுவே ஒரு இறுதி தீர்வா இருக்காதுன்னு. அது உண்மைதான். என்றாலும் கூட சாதாரண மக்களுக்கு இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது, சட்டத்தின் மீது ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதற்கான ஒரு தீர்ப்பாக நான் இந்த தீர்ப்பை பார்க்கிறேன். எனவே அதை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லுகிறார், இப்ப மேடம் சொல்லுகிற போது அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க, இன்னும் கூட நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க. நான் அவர்கள் சார்ந்திருக்கிற, அவர்கள் ஆதரிக்கிற ஒரு கூட்டணி கட்சி தான் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிறது. அவர்களுக்கு தெரிந்தவர் தான் முதலமைச்சராக இருக்கிறார். தயவு கூர்ந்து இவர்கள் கோரிக்கை வைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு இந்த வழக்கிலே உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்கள் இதுல முழுமையாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை என்று நினைத்தார் என்று சொன்னால் அவர் கட்டாயமாக இதை மேல்முறையீட்டிற்கு எடுத்துக் கொண்டு போக வேண்டும். இந்த வழக்கை மீண்டும் ஒரு முறை நடத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர் இதை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பது பொருள். நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்க, தப்பிக்க விட்டுருக்காரா ஸ்டாலின் என்கிற கேள்வியும் சேர்ந்தே வரும். ஒன்று. ரெண்டாவது, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நாங்க கிளைம் பண்ணிக்கலாம் விரும்பல. அப்படி இல்லை. ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக தெளிவாக செய்தது என்பதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். அன்றைக்கு சிபிஐக்கு நாங்கள் வழக்கை மாற்றினோம். சிபிஐ விசாரணை நடந்தது. அந்த விசாரணையில் உண்மையான குற்றவாளிகள் இன்றைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய, வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்.